ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி புளியே இல்லாத மீன் குழம்பு பாருங்கள். மத்தி மீன் புளியே இல்லாத மீன் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். சட்டி அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், கருவேப்பிலை போடுறோம். வெங்காயமும் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வச்சுக்கணும். இது வந்து பர்மா ஸ்பெஷலு. இந்த குழம்பு பர்மான்னு சொல்லுவாங்க. இப்போ மலேசியாவில் வந்து சீபியா, முட்டை சீபியா, கருவாடு சீபி வாங்குறாங்க பாருங்கள். அது சேர்ந்தது தான் இது. பார்த்துங்க, நல்லா வெங்காயம் வதங்கணுன்னா தக்காளியை போடுறோம். தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஒரு 100 கிராம் வெங்காயம்னா ஒரு 1/4 கிலோ, 1 கிலோ மீனுக்கு தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இதோட மசாலையும் போடணும். இது வந்து மசாலா தான் போடணுங்க. இந்த மசாலா வந்து 3 பூண்டு, சீரகம், வரமிளகா, இந்த 3 தக்காளி இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம ஊற்றணும். மசாலா ஊற்றுங்க, பரவாயில்ல, ஊற்றுங்க, ஊற்றுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். வெங்காயம் வதக்கும் போதும் போடலாம், இப்பயும் போடலாம். பாருங்கள், உப்பு நம்ம வந்து முருகன் கல் உப்பு தான். நம்ம வந்து இந்த அயோடின் சால்ட்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க இந்த சமையலில். லோக்கல் உப்பு தான். பாருங்கள், கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றி வதங்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் போடணுன்னா மீனை போட வேண்டியதான். அதை போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், சீபியா இப்போ தான் கொதிக்குது. புளி இல்லாத குழம்பு. பாருங்கள், இங்கே பாருங்கள், மீன் இப்போ தான் போட போகிறோம். மீனை புளி இல்லாதது. இதுதான் பர்மாலேயும் மலேசியா பர்மா ஐட்டம். பர்மாவில் வந்து சீபியாம்பாங்க, மலேசியாலேயும் சீபியாம்பாங்க. முட்டை சீபியா, கருவாட்டு சீபியா அப்படிம்பாங்க. போடு சொல்லும். மீனை போட்டாச்சு. பாருங்கள், புளி இல்லாத குழம்பு, மீன் குழம்பு. ரொம்ப சிம்பிளுங்க. 4-5 ஐட்டம் தான். தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகா, வரமிளகா, அது மட்டும்தான். மஞ்சத்தூள், உப்பு. பாருங்க மக்களே, தலைபுலன்னு கொதிச்சுட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ கொத்தமல்லி மட்டும் தூவி விட போகிறோம். தூவி விட்டோன்னா மீன் வந்துன்னா இறக்கி வச்சிடணும். பாருங்கள், மலை சாரல் போல் அப்படியே கொத்தமல்லி தூவி விட வேண்டியதாங்க. தூவி விட்டு கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். இதுதான் சீபியான், மத்தி மீன் சீபியான். இப்போ திருநெல்வேலி சைடுலாம் சாலை மீனும்பாங்க. இப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், மீன் வெந்து விட்டது.